அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று பல்வேறு மாநிலங்களில் நிதி தொடர்பான ஆலோசனைகள் நடத்தப்படும் நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட நிலையில் தற்பொழுது இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழக அரசு கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற இந்த நிதி ஆயோக் கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் விஜய் என்னென்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அக்னேஷ். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிதி ஆயோக் கூட்டத்தில் மிக முக்கியமாக பல்வேறு பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறார். மேலும் மிக முக்கியம் சொல்ல வேண்டும் என்றால் மாநிலங்கள் கூட்டாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றை மூலமாக மட்டுமே வளர்ச்சி இந்தியா உருவாக்க முடியும் என்றும் தமிழ்நாடு உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது. வெளிப்படையான நிர்வாகம், சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் சமச்சீரான முன்னேற்றம் ஆகிய அடிப்படை கொள்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் அரசுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த இளைஞருக்கு அதிகாரம் அளித்தல் இந்தியாவின் மிகப்பெரிய வலிமை அதன் இளைய தலைமுறை மக்கள் தொகையாகும். இந்த இளைய தலைமுறை மக்கள் தொகை பலனையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தமிழ்நாடு கல்வித்திறன் மேம்பாடு, புத்தாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை தொடர்ந்து முதலீடு செய்யும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் உதவித்தொகையுடன் கூடிய பணியிட பயிற்சிகள் மற்றும் தொழில்துறையுடன் இணைந்த திறன் பயிற்சி வழங்கும் இளைஞர் திறனும் வேலை வாய்ப்பு இயக்கத்தை உருவாக்குதல், மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, மேலும் விவசாயிகளை வலுப்படுத்துதல் மற்றும் கிராமப்புற செழிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வைத்தார். மேலும் ஜிஎஸ்டி சாலையில் தமிழ்நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சி, முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில் வழித்தடத்தை உரிய நேரத்தில் மேம்படுத்தல் அவசியமாகும் எனவும் எனவே பின்வரும் திட்டங்களை ஒப்புதல் அளிக்குமாறு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், ரயில்வே அமைச்சர்கள் கேட்டுக்கொள்ள தெரிவித்தார். அதில் மிக முக்கியமாக ஜிஎஸ்டி சாலையிலிருந்து செங்கல்பட்டு முதல் திருச்சி விமான நிலையம் வரையிலான பகுதி 6 வழிச்சாலை மேம்படுதல் எனவும் நேஷனல் திருச்சி மற்றும் ஜியாபுரம் கரூர் பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுதல் எனவும் கரூர் கோயம்புத்தூர் பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்துதல், மாதவரம் சோழவரம் இடையே உயர்த்தப்பட்ட வழித்தடம் உருவாக்குதல் என தெரிவித்தார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைத்தல் என கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ, புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவோ வற்புறுத்தாமலும் விரைவாக விடுவிக்குமாறும், அதாவது துறைக்கு வர வேண்டிய பணத்தை விடுவிக்குமாறும் இந்திய அரசு கேட்டுக்கொள்வதை தெரிவித்திருக்கிறார். மேலும் நவீன இந்தியாவின் மதச்சார்பற்ற விழுமியங்களுக்கு தனித்துவமான விளங்கும் தொன்மையான நூலக திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறு இந்திய அரசு இம்முறை கேட்டுக்கொண்டு தெரிவித்திருக்கிறார். மாநிலங்கள் வலுப்பெறும்போது இந்தியாவும் வலிமை பெறுகிறது என்றும் தமிழ்நாடு உறுதியாக நம்புகிறது. கூட்டாண்மை, ஒவ்வொருவருக்கும் மதித்தல் மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வு ஆகியவற்றை வாயிலாக நாம் அனைவரும் இணைந்து ஒரு வளமான, சமத்துவமிக்க, புதுமையான மற்றும் நிலையான இந்தியாவை உருவாக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் மீனவர் பிரச்சனை குறித்து மீனவர் அடிக்கடி பிடிபடுவதும், மீனவர்கள் குறிப்பாக அவருடைய படகுகளை பிடிப்பதும் உள்ளிட்டவை குறித்தும் அதை முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு முன்னிலை அறிக்கையை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். அம்னேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நௌஷாத்.